வெள்ளூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸ்லேருந்து அலகு 9 நாட்டுப்புறவியல் சு சக்திவேல் ஐயா புத்தகத்திலேருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பகுதி 7வது பகுதி. இதுக்கு முன்னால் நம்ம 6 பகுதி கொடுத்துருக்கோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். இப்போ வாங்க நம்ம வினாக்களை பார்க்கலாம். இந்த வினாக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. நாட்டுப்புற கதைகள் என்ற தலைப்பில் முதல் வினா. ஒவ்வொரு முறையும் மாறாமல் ஒன்றுபோல் பிழையும் பிசிறும் இல்லாமல் கதை சொல்வது என்பது முடியாத காரியம். எனவே காலப்போக்கில் கதைகள் மாறுதலை பெறுகின்றன என்று சொன்னவர் ப. ரா. சுப்பிரமணியம். வினாயன் 2. அமைப்பியல் ஆய்வு. அமைப்பியல் ஆய்வு என்பது கதைகளில் உள்ளமைப்பை பகுதிகளாக பிரித்து அப்பகுதிகள் ஒன்றோடு ஒன்று கொண்டுள்ள தொடர்பினையும் அவை ஒருங்கிணைந்து தரும் முழுமையினையும் விளக்குதல். வினாயன் 3. அமைப்பியல் ஆய்வின் தந்தை ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த விளாடிமிர் ஃப்ராப். வினாயன் 4. கதைகளின் அமைப்பியல் கூறுகளை வரையறுக்க முயன்றவர்களில் முக்கியமானவர்கள் அடால்ஃப் ஸ்டென்டர் பீட்டர்சன், ஹோன்ஸ் ஹோண்டி, விளாடிமிர் டாப், லெவி ஸ்ட்ராஸ், ஆலன் டாண்டிஸ். பிராஃபின் கோட்பாட்டிற்கு தொடர்பாட்டு ஆய்வு முறை என்று பெயர். லெவிஸ் ஆய்வு கோட்பாட்டிற்கு வாய்ப்பாட்டு ஆய்வு முறை என்று பெயர். வினாயன் 8. ஆலன் டாண்டிஸ் 1964ஆம் ஆண்டு வட அமெரிக்கா இந்திய கதைகளை 10 கூறுகளாக வகைப்படுத்துகிறாரு. அது என்னென்னு பார்த்தோன்னா, முதலாவது குறை நீக்கம், உழைப்பு முற்றுப்பெறல், சூழ்ச்சிக்கு உட்படல், தடை மீறல், விளைவு, தப்பிக்கும் முயற்சி. இது போன்ற 10 கூறுகளாக ஆலன் டாண்டிஸ் வகைப்படுத்தியிருக்காரு. அடுத்து 9வது வினா. லெவி ஸ்ட்ராஸ் புராண கதைகளையும் அவற்றின் மாற்று வடிவங்களையும் ஆய்வு செய்திருக்காரு. வினாயன் 10. ரஷ்ய நாட்டு பேரறிஞர் விளாடிமிர் கிராஃப் 100 தேவதை கதைகளை ஆராய்ந்து 31 செயல்களுக்குள் அடங்கும் என்று விளக்கியிருக்காரு. 11வது வினா. விளாடிமிர் கிராஃப் குறை தீர்த்தல், மீறல், தண்டனை இது போன்ற ஒரு 10 வகையான சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த வினாக்கள் இருக்கக்கூடியது எல்லாமே கதைகளை அளக்கும் அலகு, யூனிட் அப்படின்னு சொல்கிறாரு. விளாடிமிர் கிராஃப் என்ன சொல்கிறாருன்னா, குறை தீர்த்தல், மீறல், தண்டனை இது போன்ற 10 வகையாக விளக்கி இருக்கக்கூடியதை கதைகளை அளக்கும் அலகு என்று சொல்கிறாரு. வினாயன் 12. நாட்டுப்புற கதைகள் அறக்கோட்பாட்டை போதிக்கவும் பொழுதுபோக்கிற்கும் சமுதாயத்தை அறியவும் பயன்படுகிறது. வினாயன் 13. தமிழகத்தில் வழங்கப்படும் நாட்டுப்புற கதைகளை சேகரித்து ஆய்வு செய்யும் போது தமிழக பண்பாட்டு வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்ய பெரிதும் துணை புரிகிறது. அடுத்த தலைப்பு நாட்டுப்புற கதைப்பாடல்கள். நாட்டுப்புற மக்களின் கூட்டு முயற்சியால் தோன்றினாலும் அது ஒரு தலைவனின் கீழ் செயலாக்கம் பெற்றது என்று சொன்னவர் கிட்ரேச். கதைப்பாடல்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் வில்லுப்பாடல்கள் என்று அழைக்கிறாங்க, மகுடாட்ட பாடல்கள் என்றும், கோவை மாவட்டத்தில் உடுக்கடி பாடல்கள் என்றும் அழைக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் வில்லுப்பாடல்கள், மகுடாட்ட பாடல்கள் என்றும், கோவை மாவட்டத்தில் உடுக்கடி பாடல்கள் என்றும் அழைக்கிறாங்க. ஓரிடத்தில் வழங்கப்படும் ஒரு புகழ்மிக்க கதை பாடல் வடிவில் ஆக்கப்படுவது கதையை உள்ளடக்கி விளக்குவதால் கதைப்பாடல் என்று பெயர் பெற்றுள்ளது. இதை சொன்னவர் சரஸ்வதி வேணுகோபால். ஓரிடத்தில் வழங்கப்படும் ஒரு புகழ்மிக்க கதை பாடல் வடிவில் ஆக்கப்படுகிறது, கதையை உள்ளடக்கி இது விளக்கிறதுனால கதைப்பாடல் என்று பெயர் பெற்றுள்ளது. சொன்னவர் சரஸ்வதி வேணுகோபால். வினாயன் 4. கதையை பாடலாக கூறுவது அல்லது பாடலில் கதை பொதிந்து வருவது கதைப்பாடல். வினாயன் 5. கதைப்பாட்டு என்ற இலக்கிய வகையான மக்களது நாவில் திகழ்கிறது.
இதை இயற்றியவர் யாராக இருப்பினும் பாடுபவரது உரிமையாகவே மாறிவிடுகிறது. இதற்கு முன்னரையும் பின்னரையும் விளக்கமும் தேவையில்லை. இது சொன்னது எதுன்னு பார்த்தோன்னா இந்த கலைக்களஞ்சியம். வினாயன் 6. கதைப்பாடல்கள் வரலாறுகள் அல்ல, அவை வீர காவியங்கள். மனித பண்பின் உயர்ந்த அம்சங்களை போற்றுபவை, சமூக சீர்கேடுகளை கேலி செய்பவை. இவற்றை கற்பனையால் உருவான நாட்டார் பாடல் என்று கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் வானமாமலை. வினாயன் 7. பாமர இலக்கியம் என்று சொல்லும் மரபுடையது. அது நீண்ட பாடல்கள், நெடுங்கதை போக்குடையன. பாமர மக்கள் அனுபவிக்கத்தான் பாடல்கள் என கூறியவர் தமிழறிஞர் மு. அருணாச்சலம். ஆங்கிலத்தில் பாலட் என்றது சொல்லக்கூடிய வார்த்தை தமிழில் அம்மானை என்று பொருள்படும். அடுத்தது, குறிப்பிட்டதொரு பண்பாட்டில் குறிப்பிட்ட சில சூழல்களில் வாய்மொழியாக ஒரு பாடகனோ அல்லது ஒரு குழுவினரோ சேர்ந்து மக்கள் முன் எடுத்துரைத்து இசையுடன் நிகழ்த்துகின்ற கதை தழுவிய பாடலை கதைப்பாடல். இதை சொன்னவர் டாக்டர் நா. ராமச்சந்திரன் நாயர். வினாயன் 10. பிள்ளைத்தமிழில் அம்மானை பருவம் பாடி ஆடும் நிலையில் இல்லாமல் இலக்கிய நிலையில் உள்ளது. வினாயன் 11. பெண்பார் பிள்ளைத்தமிழில் 9வது பருவம் அம்மானை பருவம். வினாயன் 12. மனோன்மணிய நாடகத்திலும் வினா விடை அமைப்பில் அம்மானை என்ற ஆட்டம் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து சேரும். நன்றி, வணக்கம்.